வாழ்த்தி ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போக போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேச வேண்டும். சொல்லுங்க, இயேசுவா என்னோட பேசணும். கண்டிப்பா பேசுவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 15வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். இந்த வருடத்தில் நான் இயேசுவோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவோடு அதிகமாய் ஜெபிக்கிற, இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். இயேசுவோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இந்த வருடத்துல இயேசுவோடு நிலைத்திருக்கிறேனா? என்னை பார்த்து நானே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் இயேசுவோடு நிலைத்திருக்கிறேனா? ஆமென். அல்லேலூயா. நான் கர்த்தரோடு நிலைத்திருக்கிறேன் என்பது எப்படி தெரியும்? ஒரு மரத்தினால் அது அறியப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு மரத்தை போல கர்த்தரோடு இணைந்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த 4 வாரங்களாக கர்த்தரோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் என் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடம் நாம் கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். இயேசப்பா அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல நாம் பார்த்தோம், கர்த்தரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். அப்புறம் அன்பை எப்படி வெளிக்காட்டுவது? ஸ்தோத்திரம். அவரோடு பேச வேண்டும், அவரோடு இருக்கிற உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளே நாம் சொந்த விருப்பங்களை விட்டு கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும். அதே போல கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதிக காரியங்களை தியானித்து வருகிறோம். அதிகமாக ஜெபிக்கிறோம், தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பின்பாக யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து பாடங்களை தியானித்தோம். மற்றவர்கள் செய்கிற தப்புக்கு, பாவத்திற்கு உடன்படாத இருந்த யோசேப்பை போல நாமும் மாற வேண்டும். அல்லேலூயா. பாவத்திற்கு நாம் விழுந்து போகக்கூடாது, கர்த்தரின் உயர்வுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். போன வாரம் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று நாம் தியானித்தோம். தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், நன்றி உணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, எழுதி வச்சிருக்கீங்களோ இல்லையோ, நான் திரும்ப ஒரு ரீகலெக்ட் பண்றேன், ரீகேப் பண்றேன். கர்த்தரோடு நிலைத்திருக்கிற வழிகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து இன்றும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாடு நமக்குள்ள இருக்க வேண்டும், அந்த சட்டம் நமக்குள்ள இருக்கு. நான் இயேசுவோடு, நான் கிறிஸ்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இயேசுவோடு வாழ்கிறவன், நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், அபிஷேகம் பெற்று விட்டேன், நான் இயேசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நமக்குள்ளே இயேசுவோடு நிலைத்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கிறது. Am I abiding with God? நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா, இயேசுவோடு நிலைத்திருக்கிறேனா என்ற கேள்வி நமக்குள்ளே அநேக நேரத்தில் வருகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபத்தின் 3ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அனுபவம் நமக்குள்ள இருந்தா மட்டும் போதாது. ஒரு வார்த்தையில சொன்னால் மட்டும் போதாது. கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆசை எனக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நான் இணைந்திருக்க வேண்டும், கர்த்தரோடு வாழ வேண்டும், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற ஆசை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆசைப்படுவது மாத்திரம் போதாது, அதற்கான முயற்சிகளை நான் எடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்ற வெறும் ஆசையோடு போய்விடாதபடிக்கு அதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னென்ன காரியங்கள் நான் நடப்பிக்க வேண்டும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் முயற்சிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எதினே நமக்கு ஆசை இருக்குது, என்னென்ன காரியத்து மேலே நமக்கு ஆசை இருக்குது. நல்லதுதான், தப்பு கிடையாது. பெரிய ஆளாகணும்னு ஆசை இருக்கு, நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், எல்லாம் தப்பு கிடையாது. எல்லாத்துலேயுமே நமக்கு ஆசை இருக்குது. ஆனா கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும், கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ள அதிகமாய் பெருக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்வாங்கி போயிடக்கூடாது. கர்த்தரோடு இருக்கிற அன்பிலே நான் பின்வாங்கி போயிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசுவை மறுதலித்திடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசுவை விட்டுவிடக்கூடாது. அவரோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் எனக்குள்ளே வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உள்ள அன்பை ஒவ்வொரு நாளும் அதிகமாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். இயேசுபாட்டு நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் அன்பு வளரணும்பா, என் அன்பு பெருகணும், உங்க மேல இருக்கிற அன்பு வளரணும், குறைஞ்சிடக்கூடாது. நமக்கு அதிக நேரத்தில் குறைஞ்சி போயிட்டே இருக்கு அன்பு. இயேசுபா மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போய் ஜீரோல போய் முடிகிற அளவுக்கு நம்முடைய அன்பு ரொம்ப வெறுமையாய் மாறிவிட போகிற சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் மாறும் பொழுது இயேசுடைய அன்பை நாம் முறித்து கொள்ள பார்க்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவரே நான் உங்களிடத்துல இருக்கிற அன்பு கொஞ்சமா தான் இருக்கு, ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஆனா அதை வளர்த்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பா கேட்பார். நம்ம என்ன பணமா கேட்கிறோம், பணம் கேட்கிறோமா, பேராசையா கேட்கிறோமா? இல்லை, உங்க மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் அதிகமாகணும் ஆண்டவர். உங்க ஜெபம் அதுவாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆசையை பற்றி கேட்போம். உங்க மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் அதிகமாகணும் ஆண்டவர். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. உங்க மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் அதிகமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு இயேசுடைய அன்பு கொஞ்சம் பெருகணும், அவர் மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். சவுலிடத்துல சாமுவேல் சொல்லுகிறார், சவுலை ராஜாவாக்கிட்டாரு, கர்த்தர் ராஜாவாக்கிட்டார். சாமுவேல் அதை கேட்டு, கர்த்தர் சொன்னதை கேட்டு அவர் அபிஷேகம் பண்ணி அவர் ராஜாவாய் மாற்றி விட்டார்கள். அப்படி ராஜாவாய் மாறின சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாய் செய்தபடினால் கர்த்தர் அவரை தேடல, அடுத்த ஆளை கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நாம கர்த்தருக்கு சரியான ஆளா இல்லைன்னா கர்த்தர் வேற யாரை சூஸ் பண்ணிடுவார். அல்லேலூயா. நான் இந்த சபைக்கு சரியான பாஸ்டரா இல்லைன்னா வேற ஒருத்தரை இந்த சபைக்கு பாஸ்டரா மாத்திருவோம். ஏன்னா அவர் வேலை அவருக்கு முக்கியம். அல்லேலூயா. அவர் இத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுபாவுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை சரியாக நடத்த வேண்டும் என்பதற்காக தான் என்ன இங்க பாஸ்டா வச்சிருக்கிறார். உங்களை எப்படி நடத்த வேண்டும், என்னென்ன காரியங்களை சொல்ல வேண்டும், என்னென்ன காரியங்களை உங்களை கண்டிக்கணும், என்னென்ன காரியங்களை உங்களுக்கு தேட்டணும், என்னென்ன காரியங்களை உங்களை உருவாக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரம் கற்றுத் தருகிறதை நான் இங்கே போதிக்கிறேன். இதை கேட்டு நீங்கள் சரி வர வேண்டும். நான் அவர் சொல்றதை செய்யாம அவர் சொல்றதெல்லாம் விட்டுட்டு ஏன் சொந்த கருத்துக்களை சொன்னால் கர்த்தர் நினைத்து அனுப்பிச்சிருவாரு. எல்லாருக்கும் தான் பொருந்தும். உங்க மேல அதிகமான அன்பு வச்சிருக்காரு. நீங்க அந்த அன்புக்கு பாத்திரமானா, இந்த அன்புக்கு சரியான ஆட்களா இல்லாமல் போனால்
வேற ஒரு ஆளை சூஸ் பண்ணிடுவார். ஆமென், அல்லேலூயா. சவுலை கர்த்தர் தள்ளினார். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தபடினால் சவுலை ஒதுக்கிட்டு கர்த்தர் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் இது போல மாற்றணும். சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாத்துங்க. சொல்லுங்க, என்னை உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாத்துங்கப்பா. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற என்ன செய்யணும்? அதான் முக்கியம். என்ன செய்ய வேண்டும்? நான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 - 47 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 முதல் 47 வரைக்கும். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னிடத்திலிருந்து வாங்கி பெலிஸ்தருடைய பாளையங்களில் உள்ள பிணங்களை இன்றைய தினத்தில் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லோரும் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ரொம்ப சின்ன பையனா இருக்கிற தாவீது, ரொம்ப சின்ன பையன். அப்போ நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு 17-18 வயது இருந்திருக்கலாம். அந்நேரத்துல தன்னுடைய சகோதரனுக்கு சாப்பாடு கொண்டு போக போனார். அவங்க அப்பா சொல்றாரு, வீட்டுக்கு போய் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுப்பான் அப்படின்னு அனுப்புறாரு. சாப்பாடு கொண்டு போகிறவர் சாப்பாடு ஒரு இடத்துல வைத்து விட்டு அங்கே காத்திருக்கிறார். அங்கே காத்திருக்கும் போது ஒரு திடீர்னு ஒரு வாய்ஸ், ரொம்ப சத்தமான ஒரு வாய்ஸ் வருது. தன்னுடைய தேவனை, இஸ்ரவேலின் தேவனை யாரோ ஒருவர் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார், திட்டிக் கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய தேவனை திட்டுகிறதை அவன் காதிலே கேட்கிறான். தன்னுடைய தேவனை திட்டுகிறதை காதிலே கேட்கிறான். அவனால் பொறுக்க முடியவில்லை. அவனுக்கு வைராக்கியம் இருக்கிறது. தேவனுடைய நாமத்தை குறித்த வைராக்கியம் இருக்கிறது. தேவனை குறித்த வைராக்கியம் இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்களா, எங்க அப்பாவை பத்தி ஏதாவது பேசுறேன்னு எனக்கு கோபம் வந்துடும், எங்க அம்மாவை பத்தி பேசுறேன் ஏதாவது கோபம் வந்துடும். மனைவி கணவருக்குள்ள வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதான் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மாவை பற்றி பேசக்கூடாது, எங்கள் அப்பாவை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல வைராக்கியம், கர்த்தர் மேல தாவீதுக்கு வைராக்கியம். ஏன் கர்த்தர் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொன்னார்? காரணம் என்ன? அவன் வைராக்கியம் உள்ளவன் இருந்தான். கர்த்தர் மேல் வெறித்தனமான பக்தி இருந்தது. ஆமென், அல்லேலூயா. இதுதான் தாவீது ஜெயிக்க காரணம். சின்ன பையனாக தாவீது அவ்வளவு பெரிய வல்லமையான கோலியாத்தை வீழ்த்துவதற்கு காரணம், என் தேவனை நீ நிந்தித்து விட்டாய், என் தேவனை நீ திட்டிட்ட, என் தேவனை ஒன்றுமில்லாத என்று சொல்லிவிட்டாய், அதனால இன்னைக்கு உன் தலைய உன் உடம்பிலிருந்து எடுத்துடுறேன். உண்மையிலே அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி, உண்மை நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவீத அசால்ட்டா கிள்ளி போடுற மாதிரி, தாவீதோட தலையை பிச்சு போடுற மாதிரி ஒரு வல்லமை பெற்றவன் கோலியாத். கோலியாத் தான் பவர்ஃபுல்லான ஆளு. அவன் செஞ்ச தப்பு என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான். அல்லேலூயா. கர்த்தரை நிந்திச்சா கர்த்தரால பொறுக்க முடியாத தேவ பிள்ளைங்க. கர்த்தருக்கு மாத்திரம் அந்த ரோஷம் இருக்கக்கூடாது, எனக்கும் அந்த பக்தி இருக்கணும். அல்லேலூயா. என் தேவனை குறித்த பக்தி எனக்குள்ள இருக்க வேண்டும். போறான், ஒரு கல் எடுத்து அடிக்கிறான், அவன் கீழே விடுறான், அவன் தலையை அவன் கத்தியால வெட்டி அந்த தலையை கையோட கொண்டு வந்துட்டான். தேவ பிள்ளைகளே,
நமக்கு கர்த்தர் மேல பக்தி இருக்குதா? கர்த்தர் மேல நமக்கு பக்தி இருக்குதா? இந்த காலை வேளையில கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நான் மாற வேண்டுமானால் எனக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். பக்தி எனக்குள்ள, வைராக்கியம் எனக்குள்ள இருக்குமானால் நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆமென். தெரியாம சில பாவங்களை நம்ம செய்யணும், ஆனா துணிஞ்சு சில பாவங்களை நம்ம செய்யணும். இது பாவம்னு தெரியுது, ஆனா துணிஞ்சு நம்ம ஒரு சில பாவத்தை செய்யணும். தேவ பிள்ளைகளே, ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு விசுவாசி கேட்கிறார், ஏன் குடிக்க கூடாது? இயேசுவே திராட்சை ரசம் குடிச்சாரு, பைபிள்ல போட்டிருக்கேன், நான் ஏன் குடிப்பேன்? அந்த பாஸ்டர் நான், அப்பா திராட்சை ரசம் குடிச்சாருன்னா உங்க வீட்டில் சமையல் செஞ்சு படையெல்லாம் போடுறீங்க, நல்ல சாப்பாடு போடுறீங்க, நல்ல சாப்பாடு கூட்டு கறியெல்லாம் போட்டு கடைசியாக முடிச்சோடனே கொஞ்சம் பாயாசம் போடுவீங்களே, இடையில போடுவாங்கல்ல, பாயாசம் போடுவாங்க. பாயாசம் சாப்பிடுற கப்பில் பாயாசம் வைப்பாங்க, ஸ்வீட் வைப்பாங்கல்ல. அது போல தான் இஸ்ரவேல் தேசத்தில் கல்யாணத்துக்கு போனால் திராட்சை ரசம் ஜூஸ் கொடுப்பாங்க. நம்ம இப்போ பெரிய பெரிய கல்யாணத்துக்குலாம் போனால் வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போனால் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் வெல்கம் ட்ரிங்க், அப்புறம் வெல்கம் சூப்னு கொடுப்பாங்க இல்லை? அது போல இஸ்ரவேல் தேசத்தில் அது முக்கியமான ஒரு ட்ரிங்க்கு. பணக்காரர்கள் கொடுப்பாங்க, எல்லா வீட்லேயும் அது கண்டிப்பாக இருக்கும். ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் எல்லாம் எல்லாரும் கொடுப்பாங்க. அதைதான்ப்பா அங்கே கொடுத்தாங்க. அதை கொண்டு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் நான் குடிக்கக்கூடாது? குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லலை. நீ குடிக்கிற பாட்டிலே போட்டிருக்குது, மது என்னது உடலுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தீங்கு. ஸ்மோக் பண்ணுறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, அதுலேயும் போட்டிருக்கு. இந்த மாவா, இந்த இது போதைப் பொருள், இந்த நாக்கு கீழே வைக்கிறது, இதுக்கு எல்லாத்துலேயுமே போட்டிருக்கு தீங்குன்னு, உடம்புக்கு தீங்குன்னு. இது பைபிள் சொல்லணுன்றது இல்லை, தோத்துறோம். அதை நம்ம தெரிஞ்சும் ஒரு சில பேர் பண்ணுறாங்களே, சபைக்கு போகிறவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களே, அது மிகப்பெரிய பாவம். தெரிஞ்சு பண்ணுறது மிகப்பெரிய பாவம். ஏன்னா இந்த சரீரம் கர்த்தர் கொடுத்த சரீரம். ஆமென். இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தினால் நான் இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, கவனிக்க வேண்டும். தெரிந்தும் நாம் பாவம் செய்யக்கூடாது. நமக்கு தெரியும் ஒரு சில நேரத்தில் இது பாவம்ட்டு, ஆனால் துணிஞ்சு செய்யணும். அப்படி செஞ்சா அது தேவனிடத்துல அன்பில்லாததை காட்டுகிறது. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் இருந்தா பாவம் செய்ய மாட்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலையில நான் அசட்டையா இருக்க மாட்டேன். கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் எனக்குள்ள இருந்தா கர்த்தருடைய வேலையில நான் அசட்டையா இருக்க மாட்டேன். ஜெபம் அப்புறம் பண்ணிக்கலாம், காலையிலேருந்து வேலையா செஞ்சிட்டோம், அப்புறம் பண்ணலாம். பைபிள் வாசிக்கிறது படிச்சு சோர்ந்து போயிட்டோம், பைபிள் தானே அப்புறம் வாசிக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் அசட்டையா இல்லாது கசவ வாங்க தானே பார்த்துக்கலாம். யாராவது கொடுக்கட்டும், நம்ம கொடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம கொடுத்தா சபை வாழ போதா? இல்லை. கசவ பாகத்தை பற்றி கவலை கிடையாது. ஊழியம் யாராவது செய்யட்டும், யாராவது போகட்டும், அசட்டை பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். ஜபத்துக்கு போனா என்ன, போறனா என்ன நடந்துச்சு? ஒண்ணு நடக்கல. அசட்டை, பக்தி வைராக்கியம் இல்லை. சபை ஆராதனைக்கு போனா என்ன, போறனா என்ன, இந்த ஒரு வாரம் போன என்ன நடத்துற போது? அசட்டை. தேவ பிள்ளைகளே, பக்தி வைராக்கியம் இருந்தால் நம்ம அசட்டை பண்ண மாட்டோம். ஒரு வருஷமா ஒரு ஃபேமிலி சபைக்கு போகாம வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷமா போகுது சபைக்கு போகாம வீட்டில் இருக்கிறாங்க. என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விடும்? ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஆனால் சபைக்கு போறதில்லை. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை அசட்டை, பக்தி வைராக்கியம் இல்லை. கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகுறது, கர்த்தருடைய வழிகளை விட்டு வேதத்தின்படி நடப்பதில்லை. போதனைகளை, ஸ்தோத்திரம், வசனங்களை, ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் விலகி போகிறது. இதெல்லாம் பக்தி வைராக்கியம் இல்லாத காரியங்களா இருக்கிறது. நமக்கு முதல் காரியம் பக்தி வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் மேல பக்தி வைராக்கியம், அதனாலதான் அவ்வளவு பெரிய தாவீதை அவன் கொன்று குவித்தான். தேவ பிள்ளைகள் எல்லாருக்குள்ள பக்தியும் வைராக்கியமும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். புரியுதா?
புரியுதா? பக்தி வைராக்கியம். கர்த்தர் மேல் நமக்கு பக்தி வைராக்கியம். முதல் காரியம் ஸ்தோத்திரம். இயேசு இருதயத்துக்கு ஏற்றவளாய் நாம் மாற வேண்டுமானால் நமக்குள்ளே பக்தி வைராக்கியம் பெருக வேண்டும். ஆமென். அடுத்தது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்களை வாசி கேட்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46, 47. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை அதிகமாய் தாவீது விசுவாசித்தான். கர்த்தர் மேல் அதிகமான நம்பிக்கை இருந்தது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் என்னை கர்த்தர் ஜெயிக்க வைப்பார், என்னை கர்த்தர் இந்த எதிரியை கொல்ல எனக்கு பலன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை தாவீதுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. தாவீது தான் வாழ்ந்த எல்லா நாட்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்பி வாழ்ந்தார். அல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது? எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை நம்புறோமா? வாய்ப்பில்லா சூழ்நிலைகளிலும் கூட நாம் கர்த்தரை நம்புகிறோமா? அநேக நேரங்களில் சந்தேகம் நம்மை அதிகமாய் மேற்கொள்ளுகிறது. ஸ்தோத்திரம். நான் சொல்ற எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்புங்க. அவர் செய்வார். என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். என் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். ஸ்தோத்திரம். மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் முதலாக நம்ப வேண்டும். நமக்குள்ளே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்பிக்கை இல்லை, இயேசுவா மேல் நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்குள்ளே பெருகும். இயேசுவால் எல்லாமே செய்ய முடியும். கர்த்தரால் எல்லாமே செய்ய முடியும். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. முடியாத பட்சத்தில் எனக்கு அற்புதம் செய்ய தேவனால முடியும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி பழக வேண்டும். அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு கணவர் இறந்து போயிட்டார். தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டார். அதிகமாக நேசித்த, அதிகமாக பாசம் காட்டின கணவர். இந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம், மன உளைச்சல், என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்படி அவங்க கேள்விப்படுறாங்க, பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய குசைட் நடக்குது, ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல வல்லமையான ஒரு போதகர் வந்திருக்கிறார். நாம இந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு அங்கே போவோம். இவங்க கொண்டு போனாங்க. அந்த மீட்டிங் கொண்டு போகும்போது அந்த மீட்டிங்குள்ள வர முடியல, பயங்கர கூட்டம், எல்லா இடத்துலையும் பயங்கர கூட்டம். பிணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது தெரியவில்லை. கூட்டு வந்து அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் அங்கேயும் கூட்டம், ஸ்க்ரீன் வச்சு மீட்டிங் நடக்குது. அந்த அண்டர் கிரவுண்டில் கொண்டாந்து அந்த பணத்தை போட்டுட்டாங்க. பணத்தை போட்டு அழுகுறாங்க. இந்த கணவரை நீங்கள் உயிரோடு எழுப்பணும் ஆண்டவர், நான் நம்புறேன். எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. செத்து போன பணத்தை கொண்டாந்து நீங்கள் வச்சிருக்குது. விசுவாசத்தை கேலி பண்ணாங்க, அவங்க நம்பிக்கையெல்லாம் கேலி பண்ணாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் போதகர் மேல இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துதல்படி சொல்றார், மரித்த காரியங்கள் இந்த வேலையில உயிரோடு எழுப்புவதாக, மரித்து போயிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக சொன்னாரு. உடனே செத்த உங்களோட எழுப்பிட்டான். அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்க அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அவர் கனம் பண்ணுவார். அவர் அதை புரிஞ்சுப்பார். ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டு வருது. இந்நாட்களில் நம்முடைய பெயர் விசுவாசிகள், ஆனால் விசுவாசம் சுத்தமா இல்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்பிக்கை யார் மேல இருக்குது? மனுஷன் மேல இருக்குதா? பேங்க் மேல இருக்குதா? பணத்து மேல இருக்குதா? உதவி செய்கிறவங்க மேல இருக்கா? யார் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? இயேசு மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. நம்புங்க, ஆண்டவர் எனக்கு உயர்த்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறார். அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். அற்புதங்களின் மேல் அற்புதங்களை கர்த்தர் செய்தது சொல்ல முடியும். விசுவாசம் யார் மேல வைக்கிறோம்? காலை வேளையில 2வது காரியமா நான் சொல்றேன், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை. 17ஆம் அதிகாரத்தில் 48வது வசனம் வாசிக்கலாம். அந்த பெலிஸ்தியன் எழுந்து தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில்
தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பிரச்சனை வருது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய மனிதனாக இருக்கிற கோலியாத் என்பவன் வந்து நின்று இஸ்ரவேல் மக்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான், தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான், ராஜாவை நிந்திக்கிறான், மக்களை நிந்திக்கிறான், எல்லாரையும் கொன்று போட சவால் விடுறான். எல்லாரும் பார்த்து பயந்துட்டாங்க, எல்லாரும் பார்த்து ஓடிட்டாங்க, எல்லாரும் பின்னிட்டு ராஜா முதற்கொண்டு எல்லாரும் பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து நிற்கிறாங்க. ஆனால் வசனத்துல அருமையா போட்டிருக்கு, தாவீது மாத்திரமே அந்த பிரச்சனைக்கு எதிராக ஓடினான். அல்லேலூயா. வாழ்க்கையில வர சவால்களுக்கு நீங்க எதிர்கொண்டு தைரியமா நிக்கிறீங்களா, இல்ல பின்னிட்டு ஓடுறீங்களா? பிரச்சனையை பார்த்து பயந்து போகிறீர்களா? பிரச்சனையை உங்களை தேடி வந்து பயமுறுத்தும், பயமுறுத்தும். நம்ம பயம்தான் பிரச்சனைக்கு வெற்றி. அல்லேலூயா. நீங்க பயந்தீங்கன்னா பிரச்சனை ஜெயிச்சிடும். பயப்படாம தைரியமா ஃபேஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனையை கர்த்தர் உங்கள் கால்களுக்கு கீழே கொண்டு வருவார். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து முன்னேற முடியாமல் நீங்க நிற்கலாம், ஆனால் பிரச்சனையை நினைத்து ஸ்தோத்திரம், அதை மாற்றக்கூடிய தேவன் ஒரு என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் பார்த்து பயந்து ஒளிந்தின்ற பிரச்சனையை பார்த்து தாவீது எதிர்கொண்டு ஓடுகிறார். இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்றேன், பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. பிரச்சனையை பார்த்து பார்த்து பயந்து ஓடி ஓடி பிரச்சனை நம்ம மேற்கொள்ளுகிறது. அல்லேலூயா. பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய ஞானத்தை இயேசுகிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? நீங்க பிரச்சனையை பயமுறுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பயம் நம்மை முன்னேற விடாது. பயத்தினால் நமக்கு அநேக இழப்புகள் வரும். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஜெபித்து விட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தர் அந்த பிரச்சனைகள்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் தாவீது பிரச்சனைய அந்த அந்த அவர் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் பார்த்து பயந்த ஒரு பிரச்சனையை பார்த்து ஓடினார் எதிர்க்க? காரணம் என்ன தெரியுமா? 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். இப்ப நான் சொல்றேன், ஆவி என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு பெயர், சாதாரண தமிழில் சொல்ல போனால் உயிர். தமிழ் ஆவின்னு சொன்னதுங்க உயிர். உயிர் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். உங்க உடம்புல உயிர் எங்க இருக்கு? கண் எங்க இருக்கு? இங்க இருக்கு. மூக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு. வாய் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இல்ல, தலை எங்க இருக்கு? இங்க இருக்கு. காது, கை, எல்லா அவயமும் தெரியுது. உயிர் எங்க இருக்கு? எத்தனை பேர் ஆதி ஆகமம் தாண்டிட்டீங்க? ஆதி ஆகமத்தை தாண்டிட்டீங்க. யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் படிக்கும்போது உயிர் எங்க இருக்குன்னு தெரியும். உயிர் எங்க தெரியுமா இருக்கு? ரத்தத்துல இருக்கு. ஆமென். உயிர் எங்க இருக்கு சொல்லுங்க? எங்க இருக்கு? பிளட்ல இருக்கு. தைரியமா சொல்லுங்கப்பா, உயிர் எங்க இருக்கு? உயிர். இப்போ இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார். என்ன உயிரை கொடுத்தார்? ரத்தத்தை சிந்தினார். ஆமென். நம்ம இயேசு உயிரை கொடுத்தார் அப்படின்னா ஒரு ரத்தத்தை சிந்தி, அவர் ரத்தமா இருந்த அந்த உயிரை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். இப்போ அதே இயேசு ரத்தத்தை சிந்தினது எப்படி நமக்கு தெரியும்? தெரியாது. இப்போ என்னன்னா, தன்னுடைய ஆவி, அந்த ரத்தத்தை, இப்போ அவருடைய உயிரை நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட இருந்தது பரிசுத்தமான உயிர், பாவம் செய்யாத உயிர். இப்ப சொல்றேன், பரிசுத்த உயிர் தாவீதின் மேல் வந்து இருக்கிறது. பரிசுத்த உயிர் வேதாவின் மேல் வந்து இறங்கினது. பரிசுத்த உயிர் ஜெயப்பிரதா மேல ஜெயப்பிரியா மேல வந்து இறங்கிச்சு. அல்லேலூயா. உயிர், பரிசுத்த ஆவியானவர் என்பது உயிர். இப்போ கர்த்தருடைய உயிர் தாவீதின் மேல் இறங்கினது.
ஆவியானவர் அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது ஆவியானவருடைய கர்த்தருடைய உயிர் என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. புரியுதான்னு கேட்குது. நமக்குள்ள இயேசுடைய உயிர் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவர் மூச்சு, நம்ம மூச்சு விடுறோமே, அந்த மூச்சு யார் கொடுத்ததுன்னா அவர் கொடுத்தது. அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்தார். இந்த ஆவியை, இந்த உயிரை, கர்த்தருடைய உயிரை பெற்றதுனால தான் அவருக்கு அவ்வளவு தைரியம். நான் சொல்றேன், கர்த்தருடைய உயிர் உங்களுக்குள்ள இருக்குதா? பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் பிரச்சனையை பார்த்து பின்னிட்டு ஓடாதீங்க, பிரச்சனை எதிர்நோக்கி போங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும். 4 பேர் உங்களை திட்டுவாங்க, 4 பேர் உங்களை ஏசுவாங்க, 4 பேர் உங்களை ரொம்ப மரியாதை குறைவா பேசுவாங்க. என்ன மரியாதை நடத்தல, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரச்சனைகளை தைரியமா ஃபேஸ் பண்ண பழகுங்க. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேலை நான் உங்களுக்கு சொல்றேன், பிரச்சனை நம்மளை பார்த்து பயப்படணும், பிரச்சனை உண்டாக்கி ஒரு பிசாசு நம்மளை பார்த்து பயப்படணும். நாம ஒரு நாள் பின்னாடி ஓடக்கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எல்லோரும் இந்த நாளிலே நீங்கள் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கு. நான் சொன்னேன், கர்த்தர் இருதயத்துக்கு பிரியமா இருக்கணும்னா முதல்ல நம்ம பயபக்தியோட இருக்கணும் கர்த்தர் மேல. ஆமென். கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமாய் தாவீதை கர்த்தர் சொன்ன காரணம் என்ன? அவருக்கு பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. நமக்குள்ள பக்தி வைராக்கியம் பெருக வேண்டும். கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றபடி தாவீது இருந்தார். என்ன காரணம் என்றால் அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவராக, கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் கர்த்தர் மேல் அதிக விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் விசுவாசமா இருப்பேன். என் விசுவாசம் ஒரு எம்மி அளவு கூட கம்மியாக கூடாது. ஆமென். ஆவேசமும் பேசுறீங்க பாஸ்டர், நீங்க ரொம்ப விசுவாசமா இருக்கீங்களோ? எங்களுக்கும் விசுவாசத்துல போராட்டம் வரும், விசுவாசத்துல. ஆனா கர்த்தரை சார்ந்து கொள்ளும். ஆண்டவரே, எங்களுக்கு பயமா இருக்கு, இந்த பிரச்சனையை குறித்து எங்களுக்கு பயமா இருக்கு, எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறோம், பயமா இருக்கு, எனக்கு பலன் கொடுங்கன்னு கர்த்தர்கிட்ட கேட்டு அந்த பலனை பெற்றுக்கொள்ளும். 3வது காரியம், அவருடைய அபிஷேகத்தோடு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க. அவருடைய அபிஷேகம்னா அவருடைய உயிர் நமக்குள்ள இருக்குது. அந்த பலத்தோடு நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க, ஜெயிக்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்து எல்லாரும் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென். எல்லா காரியத்தையும் உங்களை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவோம். தோற்று போவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. இப்ப இருக்க சூழலை பார்த்தா தோற்று போகிற மாதிரி இருக்கும். ஆனா கவலைப்படாது. இந்த சபையை பார்க்கும்போது ஐயோ நாங்கள் தோற்று போயிட்டோமோன்னு தோணும். இல்லை, ஆனா கர்த்தர் வச்சிருக்க மகிமை நினைச்சு பாருங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு வசனம் சொல்லுது, நீங்க கடன் வாங்குவதில்லை கடன் கொடுப்பீங்க. கடன் வாங்கினவங்க எல்லாம் சொல்றேன், லோன் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், உங்களை கடன் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போ நீங்க கர்த்தர் மேல விசுவாசமாய், கர்த்தர் மேல நம்பிக்கையாய், கர்த்தரை உங்கள் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தரோட நிலைத்திருக்கும் பொழுது உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அது கொஞ்சம் கஷ்டம்தான், உடனே இன்னைக்கே நடந்துட முடியாது. இல்லை, இன்னைக்கே நம்ம எல்லாத்துலேயுமே ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டா மாறிட முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமான ப்ராசஸ். ஒவ்வொரு நாள் நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. பக்தி நமக்குள்ள, கர்த்தர் மேல பக்தி அதிகமா இருக்கணும். வேற யாரை குறிச்சு நீ கவலைப்படாது, பக்தியோடு இருங்க. அதே போல கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கு. கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை உயர்த்துவார், கர்த்தரனை மேன்மைப்படுத்துவார் என்று ஆசையோடு, வாஞ்சையோடு, விசுவாசத்தோடு காத்துருங்க. கர்த்தர் உங்களை 3வதாக அபிஷேகத்தோடு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண கர்த்தருடைய கிருபை கேளுங்க. கர்த்தர் உங்களை உண்மையாக ஆசீர்வதிப்பார். 2 நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி